ரொம்ப அசிங்கமான தழும்பு இருக்குங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். இது வந்து மெயினா வந்து நம்மளுடைய உடம்புல ஏதாவது தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சர்ஜிக்கல்னால ஸ்கார்ஸ் ஆகிருக்கலாம், கீழ உழுந்து ஸ்கார் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு ஆக்சிடென்டலான ஒரு இன்ஜுரிஸ்னால ஸ்கார் ஆகிருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த தழும்பு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நினைப்போம். நிறைய தருணங்கள்ல வந்து ஒரு இன்ஜுரி ஆன உடனே, ஐயோ! இது காயத்த விட, வலிய விட, பிளட் லாஸ விட இது தழும்பாகுமே அப்படிங்கிற பயம் தான் நம்மள்ல நெறைய பேத்துக்கு இருக்கும். இந்த வீடியோல ஏன் தழும்பு ஃபார்ம் ஆகுது? எப்படியெல்லாம் அத வந்து கேர் எடுத்துக்கணும்? என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஆகலாம்? ஆன தழும்ப எப்படி ஈஸியாக அத கரெக்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிற எல்லா விஷயங்கள பத்தியும் நம்ம பேசுவோம். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீசக்ரா ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு எந்த மாரியான தழும்புகள் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பாஸ் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தழும்புங்க டாக்டர் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல 4 முக்கியமான ஒரு பெத்தாலஜிக்கல் ப்ராசஸ் இருக்கு. நம்பர் 1 வந்து அதனுடைய ஹீமோஸ்டேசிஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். தழும்பு ஆன உடனே காயங்கள் ஏற்பட்ட உடனே அதிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும். அதில நிறைய ஃபாரின் பாடிஸ் போய் உட்காரும். மண்ணுகள், தூசி, கிரீஸ், ஆயில் இந்த மாதிரி எது வேணாலும் உள்ள போய் உட்காரும். அந்த ப்ராசஸில் வந்து அந்த தழும்பு வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே நிற்கிற ஸ்டேஜ் தான் வந்து ஹீமோஸ்டேசிஸ். இதில் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம வூண்டை வந்து க்ளீன் பண்ணுவோம். இரத்த கசிவு இல்லாமல் பார்ப்போம். அது வந்து ப்ராப்பராக அப்ராக்சிமேட் ஆகி நல்ல சூச்சர்ஸ் மூலியமாக நிற்குதாங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியது ஹீமோஸ்டேசிஸ் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே அந்த காயம் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து டேஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வீக்கம் ஏற்படும். அதில் வந்து லேசாக ரெட்னஸ் ஃபார்ம் ஆகும், வலி ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஒரு ஆங்க்ரி லுக்கிங், பார்க்கறக்கு ஒரு மாதிரி இரிட்டபிளான ஒரு பார்வையை அந்த காயங்கள் வந்து கொடுக்கும். இதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ராப்பராக வூண்டு கேர் வந்து ரொம்ப ப்ராப்பராக கொடுக்கணும். நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கணும், நல்ல ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும், நல்ல பெயின் கில்லர் எடுத்துக்கணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் டாக்டர் என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாமே எடுத்துக்கணும். மூன்றாவது ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் ஆஃப் ப்ராலிஃபரேஷன் சொல்லுவோம். இந்த காயம் வந்து ஆற ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ். இதில் தான் வந்து புது புது இரத்த நாளங்கள் வந்து அங்கே வளர ஆரம்பிக்கும். நிறைய கொலாஜன்ஸ் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் எல்லாம் அங்கே வந்து சேர ஆரம்பித்து புது தோல் ஃபார்மேஷனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஆரோக்கியமான ப்ரோட்டீன் ஹையாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா தழும்பு ஃபார்மேஷன் சீக்கிரமாக ஆகும். நான்காவது ஸ்டேஜ் தான் வந்து ப்ராலிஃபரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதில் வந்து இதுதான் ஸ்கார் ஃபார்மேஷன் ஸ்டேஜ். தழும்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இதில் வந்து கொலாஜன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அந்த வூண்டு மேலே வந்து டெபாசிட் ஆகி அதனுடைய தடிமன் தன்மையை அதிகப்படுத்தும். இது வந்து காயம் வந்து நல்ல கெட்டியாக ஆடுறதுக்கு யூஸ் ஆகிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேர் எடுத்துக்கணும். இல்லைன்னா தழும்பு அதிகமாகி கீலாய்டு மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்தது இந்த தழும்பு ஃபார்மேஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கணும். அதாவது கட்டான உடனே ப்ராப்பராக அது டாக்டரை பார்த்து ஒரு க்ளீனிங் பண்ணி அதில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் சூச்சரிங் வந்து அழகாக தின்னாக ரொம்ப மெல்லிஸாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கான சூச்சர்ஸை யூஸ் பண்ணி அழகான ஒரு அப்ராக்சிமேட் வூண்டை கிரியேட் பண்ணணும். அடுத்தது அந்த காயம் வந்து மாய்ஸ்சராகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு ஆயின்மெண்ட்ஸோ பெட்ரோலியம் ஜெல்லிஸோ இந்த மாதிரியான பொருட்கள் போட்டு ட்ரையாக இல்லாமல் அது ஒரு காயத்தை பார்த்துக்கிறது தழும்பு ஃபார்மேஷனை கம்மி பண்ணும். அடுத்தது ரெகுலர் இன்டர்வலில் நல்ல ஒரு நீட்டான ஒரு மெடிக்கேட்டட் சோப்ஸ் போட்டு அதை க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து ஆயின்மெண்ட்ஸ் வச்சு ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து ரெகுலரான இன்டர்வலில் போட ஆரம்பிச்சுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து அந்த காயங்களில் பக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பக்கு நம்ம நிறைய பேர் அந்த இச்சிங்னால கீறி கீறி சீக்கிரமாக ஆறும்னு சொல்லி அந்த பக்கு எடுப்போம். அந்த மாதிரியான பக்குகளை ரிமூவ் பண்ணவே கூடாது. பக்கு வந்து நல்ல காயங்கள் ஆறுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அருமையான ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் ட்ராபிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆயின்மெண்ட்டாகவும் அதில் செலுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். தழும்பு ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வூண்டை வந்து ஹீல் பண்ண வைக்கிறதுக்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா காயங்கள் சீக்கிரமாக ஆறி வரும். அதே மாதிரி காயம் ஆறும்பொழுதும் அதுக்குண்டான க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு அந்த காயத்தை ரெகுலர் இன்டர்வலில் டாக்டர்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கணும். காயம் ஆல்ரெடி ஆயிடுச்சு, தழும்பு ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படி ட்ரீட் பண்ணி அதை க்யூர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து இதில் நிறைய ட்ராபிக்கல் ஆயின்மெண்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அதை யூஸ் பண்ணலாம். அதே சமயம் இது வந்து கம்ப்ரெஷன் ஜெல்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நம்ம ஒட்டி விட்டு வெயிட் பண்ணோம்னா ஆறலாம். ரெண்டாவது வந்து நம்ம அந்த காயத்து மேலே நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன்ஸ் ரெகுலர் இன்டர்வலில் போட போட தழும்புகளோட தன்மை வந்து மறைய ஆரம்பிக்கும். மூன்றாவது இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாருமே டாக்டர்ஸ் வந்து கெமிக்கல் பீல் ஆர் டெர்ம் அபரேஷன் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்கின்னை வந்து நியூவாக ரிமூவ் பண்ணி புது தோல் உருவாக்குறதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக அமையும். நான்காவது லேசர் முறையில், லேசர் கதிரியக்க முறையில் தழும்போட தன்மையை வந்து கம்மி பண்ணி அதில் வந்து பிளட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான கருவிகள் வந்து லேசர் மூலியமாக நம்ம செலுத்த முடியும். ஐந்தாவது ரொம்ப அக்னி ஸ்கார் இருந்ததுன்னா அது சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணி அதை சின்னதாக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமாக அந்த தழும்பு வந்து ஆல்மோஸ்ட் மறைய வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அட்டைன் பண்ண முடியும்.
ஸோ இந்த வீடியோவில் தழும்பு ஏன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, எதனால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான தழும்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த இதுக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம ஃபர்தர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.